அந்த படத்தில் வந்து ஒரு நைட்டில் நிறைய சம்பவம் நடக்கும். அந்த நைட் வந்து ஒரு ஃப்ரைடே நைட், அதனால ஃப்ரைடேன்ற மூவி டைட்டில் வச்சுருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. பயங்கர அந்த ஜானர் வந்து க்ரைம் த்ரில்லர், அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஒரு வயலன்ஸ் பண்ணுறவங்க லைஃப் எப்படி இருக்கும், அதனால் அவங்க ஃபேமிலி எப்படி சஃபர் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஒரு வயலன்ஸை நம்ம ஒரு பார்த்தா சூஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம். தீனா காமெடிலாம் இல்லை, அந்த ஜானருக்கு அவங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸு காமெடி அந்த மாதிரி தனியாக எதுவுமே லேகெல்லாம் போகவே இல்லை. ஃபுல்லாக அந்த க்ரைம் த்ரில்லர் என்ன நடக்கணுமோ அதுதான். ஏன்னா உங்களுக்கு பெருசாக படம் நீட் இல்லை. 2 ஹவர்ஸில் அவங்க எவ்வளோ கிறிஸ்பாக சொல்ல முடியுமோ, எவ்வளோ சூப்பராக அதில் வந்து எல்லாமே ஃபிட் பண்ண முடியுமோ கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகிட்டு கடைசியில் ஒரு பாயிண்டில் வந்து முடியுது. ஃப்ரைடே படம் ரொம்ப நல்ல படம். ரொம்ப நல்ல படம்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன புதுசான டீம், ஹீரோ புதுசு, டைரக்டர் புதுசு, மற்றபடி மயம் கோபி, தீனா, ராம்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. அந்த படமாக பார்க்கும்போது ரொம்ப டெப்த்தாக இருக்குது. மெயினாக சொல்கிறதுனா ஒரு 10க்கு 10 ரூமில் தான் மொத்த கதையும் வெளியே போயிட்டு வருது. முதல் பாதி வந்து ஹீரோவோட பார்வையிலும், 2வது பாதி தீனாவோட பார்வையிலும் போயிட்டு வருது. அது ஒரு புதுசாக இருந்துச்சு. மயம் கோபி சாரும் தீனாவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னு சொன்னோம்னா, மயம் கோபி சாருக்கு இது வந்து வழக்கமான ரோல் தான். அவர் நடிக்கல, அவர் வாழ்ந்துட்டார். ஆனால் தீனாவுக்கு வந்து இது ஒரு புது பரிணாமமாக இருந்துச்சு. கதையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதாவது ஹீரோ வில்லனை கொள்ளணும்னு நினைக்கும், அதே வில்லன் ஹீரோவை கொள்ளணும்னு நினைக்கும். ஆனால் 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ளே படத்தில் இருக்காங்க. ஒரே ரூமுக்குள்ளே இவனோட கதை என்ன, அவரோட கதை என்ன, அவ்வளோதான் படம். புதுசாக இருக்கலாம். ஆமாம், படம் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப எடுத்த உடனே படம் பிக்கப் ஆகுது. நல்லா இருக்குது பிரதர். எக்ஸ்ட்ரா யங்ஸ்டருக்கான படம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பரபரப்பாக போகுது, என்ன ஏதுன்ற கொஸ்டின் மார்க் கூட தான் போகுது. பட் அது பூராமே செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது பாராட்டும்படியாக இருக்குது. நியூ ஃபேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. தவிர இந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஒன்று சிங்கிள் ஷாட்டில் பண்ண மாதிரி இருக்குது. பட்டு அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஐடியா எல்லாம் நல்லாயிருக்கு. ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக டைரக்டர் வந்து வேலை வாங்கியிருக்காரு எல்லாருக்கிட்டையும். அதுவும் பாராட்டக்கூடியது தான். அது மட்டும்தான் எனக்கே வந்து ஐடியா இல்லை. ஆக்சுவலாக ஃப்ரைடேன்றது ஒரு கேட்ச்வான் டைட்டில். ஏன்னா வந்து யாராவது அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்ச்வான் டைட்டில்ன்றதுனால வச்சுருக்கலாம். ஏன்னா அதுக்கு எனக்கே வந்து மீனிங் தெரியல. பட்டமட்டி பார்க்கலாம். எங்கேஜாக இருக்குது. கண்டிப்பாக யங்ஸ்டருக்கு பிடிக்கக்கூடிய படம் தான். ஓகே தான், நல்லபடியாக பார்க்கலாம். ஒன்லைனாக கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான்ற மாதிரியான ஒரு பழைய இதுதான். பட்டு நல்லபடியாக சொல்லியிருக்காங்க, ரசிக்கும்படியாக சொல்லியிருக்காங்க. சீட் நுனியில் உட்கார வைக்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருந்தாலும் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் நல்லா சவுண்டாக இருக்குது படம். அதே சமயம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது ஒரு அடுத்து என்னென்னு நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. 2வது இன்டர்மிஷனுக்கு அப்புறம் இன்னும் நல்ல ட்விஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. புதுசுனா அது யாரும் எதிர்பார்க்க முடியல. மற்றபடி ஆர்டிஸ்ட் எல்லோரும் அவங்க கேரக்டர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மயம் கோபி சார் அந்த டைட்டில் வந்து அந்த ஒரு ஃப்ரைடேயில் நடக்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லிங்காக அந்த மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. நல்லா இருக்காங்க. மயம் கோபி சார், அந்த ராமச்சந்திரன் சார், அப்புறம் தீனா எல்லாருமே வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து ரொம்ப ஒரு பில்டப் இல்லாமல் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு தப்பான ரூட்டில் போனால் அது வந்து கடைசியில் ஆபத்தில் தான் முடியும். இன்செக்யூர்டான லைஃப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா அது கடைசியில் உங்களுக்கு ஒரு ஆபத்தில் முடியுங்கிறத ஒரு யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஆரம்பிக்கும் போது வந்து நல்ல ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி ஆரம்பிச்சு எண்டில் முடியும் போது எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தை டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டிவிஸும் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இதோட சீரியஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. கேங்ஸ்டரு இல்லை இந்த மாதிரி கத்தி ரத்தம் இதில் பின்னாடி போகிறத வந்து ரொம்ப ஒரு கெத்து நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நம்ம இப்படி ஆரம்பித்தாலும் வாழ்க்கையில் வந்து இந்த வழியில் போனால் என்ன நடக்கும்ன்றது வந்து எண்டில் வந்து ஹீரோவோட பர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருக்காங்க. வில்லனோட பர்ஸ்பெக்டிவில் சொல்லாமல் ஹீரோக்கே வந்து கதை வந்து அவர் அதை தேர்ந்தெடுக்கிறதுனால அவருக்கு என்ன முடிவு வருதுன்றதை ரொம்ப அழகாக வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே வந்து ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங்கும் வந்து மயம் கோபி, தீனா இவங்களாம் வந்து கொடுத்துருக்காங்க. கூட நடித்தவங்களும் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் வைஸும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா ப்ரொஃபஷனல் டோனில் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புதுமுகங்களோட இந்த படம் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், குடும்பங்களோட வந்து பார்க்கலாம். நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. மெசேஜ் வந்து எப்படின்னா, நீங்கள் தப்பு நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அது இத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களை தேடி அது வரும். ஸோ ஆமாம்
ஃப்ரைடேங்கிறது ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு மெயின் இன்சிடென்ட் நடக்கிற நாள் வந்து ஃப்ரைடே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க டைட்டில் வச்சுருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். இல்லை, கேரக்டர் ஒருத்தன் தான் எல்லா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தீனா ப்ரோலாம் நீங்கள் நல்லா காமெடி பண்ணுற ஒரு கேரக்டர், ஆனால் இதில் ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஸோ இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஆமாண்ணா, இட்ஸ் ட்ராமா த்ரில்லர்னால உங்களுக்கு லைக் ரொம்ப வைலன்ஸ்லாம் காட்ட மாட்டோம் நாங்களே. ஸோ அதெல்லாமே நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள்.